அனைத்து சொந்தங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். நாம் தொடர்ந்து இந்த காவல்காரன் அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் மூலிமா நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். நம்ம எந்த விதமான கருத்தை சொல்கிறதுக்கும் துளியும் அச்சமில்லாமல், துளியும் சமரசம் இல்லாமல் நாம் நம்மளுடைய கருத்துக்களை இதில் பகிர்ந்துட்டுருக்கோம். ஒரு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நிறைய கருத்துக்களை பேசுகிறாங்க, நிறைய பேர் கதறாங்க. ஏன்டா கதறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க பாஸ்ட் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, முன்னாடி பல 100,000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்குள்ளேயே அவங்களுடைய பயணம் இருக்குது. அதை பற்றியே அதிக நேரம் பேசுகிறாங்க. நம்மளுடைய சேனலில் நம்ம பேசுகிறது எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சொந்தங்கள்னால நமக்கு எந்த தொந்தரவும் என்றைக்கும் கிடையாது. வேறு இடத்துலேருந்து வரக்கூடிய தொலைபேசி அழைப்புதல்னால வரக்கூடிய தொந்தரவுகளை தான் நான் இப்படி சொல்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க எக்ஸிஸ்டிங் வேர்ல்டு ப்ரெசண்ட்டில் இன்றைக்கி என்ன நடக்குது, என்ன நடைமுறையில் இருக்குது, ஃப்யூச்சர் என்ன, வருங்காலம் என்ன, எப்படி இந்த சமுதாயம் இருக்கணும் அப்படின்றத பற்றின விஷயத்தை தான் நான் பேசுகிறேன். நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க படித்து நல்ல உயர் பதவிகளில் போகணும், நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு குடும்பம் இருக்கணும். உடல் ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம். இளைஞர்கள் மது பழக்கத்துலேருந்து எப்படி வெளிவரது, அது எப்படி வெளிவரதுன்னா படிப்படியாக எப்படி குறைக்கிறது, அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இளைஞர்கள் முயற்சி பண்ணி தினந்தோறும் விடணும்னு நினச்சி மறுநாள் அது நடக்காமல் போகிறதெல்லாம் புரிஞ்சுட்டு, அது உங்களுடைய சூழலை நீங்கள் மாற்றாமல், அதாவது சுற்றி இருக்கிற ஒரு சூழலை மாற்றாமல் நீங்கள் என்னதான் மனசில் நினச்சாலும் அது தோல்வியில் தான் போய் முடியும் அப்படின்ற அறிவுரையை கொடுத்துட்ருக்கோம். வாழ்க்கையில் இலக்குன்னு அப்படி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதை நோக்கி போங்க அப்படின்ற நல்ல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் நாம் எப்படி இருக்கணும், இந்த தேசத்துக்கு நாம் எப்படி பங்களிக்கணும், எப்படி நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும், மற்றபடி பொதுவான விஷயங்கள்னு வரப்போ நாம் எப்படி ஒன்று சேரணும் அப்படின்றத தவிர்த்து எந்த பிற்போக்கான சிந்தனையை பற்றி நம்ம பேசலை. நீங்கள் திரும்ப போயிட்டு பாஸ்ட்டை பற்றியே ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, என்ன ஏதுன்னு இதை பற்றியே பேசிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சில தொலைபேசி உரையாடல் எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படும் பட்சத்தில் சமயங்களில் அதையும் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கவும் நான் தயங்க மாட்டேன். இது கடந்து போகிறது சரி அப்படின்னு தோன்றனால தான் நான் அதை அப்படியே விட்டுறேன். நிறைய தொலைபேசிகளை நான் அட்டன் பண்ணுறது கூட கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தில் இன்னும் நான் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துரைமுருகன் அவர் பேசுகிற அப்படி திருச்சியில் அந்த பாராளுமன்ற தேர்தலின் போது மதிமுகவுடைய வைகோ அவருடைய பையன் துரை வைகோ அவர் கட்சியினுடைய வேட்பாளர், அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, அந்த கூட்டணி சார்பாக நிற்கிறாங்க. ஓகேங்களா, எதை பற்றி பேசணும், இவர் என்ன பேசுகிறாரு தெரியுமா? இந்த சாட்டை துரைமுருகன் இந்த திருச்சியில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் யாருக்கானது தெரியுமா? திருமலை நாயக்கருக்கும் அவர் சார்ந்த கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய சமூகத்தை சொல்லி இவருக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. என்னங்க, எங்கே போனாலும் விட மாட்டிங்களா? நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டுன்னு நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் சாப்பிட்றோம், எந்த விதமான ஒரு விஷயத்துக்கும் போகிறதில்ல, வம்புக்குனே பிடிச்சி இழுக்கிறது. ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் ஒருத்தர், எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. நிறைய யூடியூப் சேனல் இதையே வேலையாக வச்சுட்டு இதையே கருத்துக்களை திரும்ப பேசி நம்மளை தொந்தரவு பண்ணி எந்த சந்துக்குள்ளே போய் விலகி போனாலும் பிடிச்சி இழுத்து நம்மளை ஒரு இதை பற்றி பேசு, இதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி வம்புக்கு இழுக்கிற மாதிரியே தொலைபேசி உரையாடல்களும் வருது. நிறைய இந்த மாதிரி தவிர்க்க முடியாத விஷயங்களை நான் தவிர்த்துட்டு தான் போயிட்டுருக்கேன். நாம் இந்த சேனல் மூலியமா நான் என்னுடைய மக்களை வருங்காலத்தில் எப்படி உருவாக்கணும், நல்ல முறையில் அவங்க எப்படி இருக்கணுன்றதுக்காக நல்ல கருத்துக்களை பேசிகிட்டு இருக்குமே தவிர்த்து வேறு எந்த விஷயத்தை பற்றியும் பேசுகிறதில்ல. இப்போ கூட பார்த்தேன் ஒருத்தர் அவர் மன்னன் அப்படின்னு சொல்லி அவர் அவர் மேலே எனக்கு ரொம்ப பெரிய மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது. அவரை எப்படி சொல்கிறது, அட்மையர் பண்ணி அவருடைய பேச்சுக்களை பல விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு
காங்கிரஸினுடைய படையெடுப்பு. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து மொழி பிரிவினைவாதத்தை பற்றியோ இல்லைன்னா ஜிடி நாயுடுவெல்லாம் என்னத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்கிறதோ இல்லை கட்டபொம்மனை பற்றியோ வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றியோ இந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் தவறுதலாக பேசி அதை வந்து இப்போ ஒரு பேஷனாக எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதையே ஒரு நிறைய பேர் வந்து செஞ்சிட்ருக்கிறதையும் ஏன்னா மற்றவங்கனால இதை பார்க்கவே முடியாதுங்க. நாங்கள் எங்களால் மட்டும்தான் எங்கே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றத எங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும். எங்களுக்கு தான் அந்த வழி புரியும், மற்றவங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடையாது. ஸோ இந்த காணொளி வாயிலாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நான் கேட்குறேன். ஒருத்தர் வந்து அவருடைய கட்சியின் பேரை பதிவு பண்ணுறாரு, நடத்திட்டு வர்றாரு, தமிழர் மக்கள் கட்சி. அடுத்து இன்னொருத்தர் இந்து மக்கள் கட்சி, இன்னொருத்தர் இந்திய மக்கள் கட்சி. இப்படியெல்லாம் கட்சிகளுடைய பேரை பொதுவான தமிழர் அப்படின்றது உலகம் முழு இருக்கக்கூடிய 10 கோடிக்கும் மேலே இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்குமான ஒரு வார்த்தை இல்லைங்களா? இந்துக்கள் அப்படின்னா இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களுக்குமான இந்துக்கள் அப்படின்ற அந்த இந்துன்ற வார்த்தை இருக்குது. அதேமாதிரி இந்தியர்கள்னா இந்தியர்கள்னு வார்த்தை இருக்குது. இதை எப்படி ஒரு கட்சி தன்னுடைய பெயராக பயன்படுத்த முடியும்? இந்து மக்கள் கட்சினா அந்த கட்சியில் இல்லாதவரெல்லாம் இந்துக்களே கிடையாதா? அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலோ இல்லை தமிழர் மக்கள் கட்சி அப்படின்னாலோ அந்த கட்சியில் இல்லாதவங்கள தமிழர்களே கிடையாதா? இல்லை இந்திய மக்கள் கட்சின்னா அந்த கட்சியில் இல்லாதவங்க இந்தியர்களே கிடையாதா? எப்படி ஒரு காமனான ஒரு பேரை வந்து நீங்கள் ஒரு கட்சியினுடைய பேராக வைக்க அனுமதி தரீங்க? பொருள் இல்லைங்க. இப்போ ஜிஎஸ்டிலாம் வரதுக்கு முன்னாடி நான் சர்வீஸ் டேக்ஸ் காலத்துலேருந்து சொல்கிறேன், ஒரு நிறுவனத்தை ஒரு பதிவு பண்ணுறோம், போய் ரிஜிஸ்டர் பண்ணுறோம், ஒரு கம்பெனி பேர் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் தமிழ்நாடுன்ற பேர் வரக்கூடாது, இந்தியான்ற பேர் வரக்கூடாது. நீங்கள் அந்த ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, இந்த கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஆயிரும். அப்போ அதுக்கு ஸ்பெஷல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதுக்கு ஸ்பெஷலாக டேக்ஸ் இருக்குது அப்படின்லாம் ஒரு இது இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு கம்பெனியை போய் ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேயே இப்படி இருக்குன்னா ஒரு மக்கள் வந்து அவன் என்ன நினச்சிடும்? இப்போ நான் கூட நினைக்கிறேன், நான் தான் தமிழர் மக்கள் கட்சி, நாங்கள் தான் தமிழர் மக்கள் கட்சி நான் ஆரம்பிச்சுக்கலாமா? அப்போது இது வந்து என்ன இடத்துல எப்படி அந்த இது வந்து செட் ஆகுது? ஸோ இந்த இடத்துல தயவு செஞ்சு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நீங்கள் இதை வந்து தவிர்க்கணும். ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு எல்லாருக்குமான பொதுவான பேர்களில் என்ன ஆரம்பித்தாலும் அதை வந்து கன்சிடர் பண்ண சொல்லுங்கள், அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க, மாற்ற சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சி ஏன்னா அந்த நான் வந்து சொல்கிறதுக்கே எனக்கு வந்து இதாக இருக்குது. அதாவது ஒரு 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 கட்சியின் பேரை சொன்னால் அவங்க மட்டும்தான் அந்த கட்சியை சேர்ந்தவங்களா, தமிழர்கள் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவங்களா, இல்லாதவங்களாம் தமிழர் இல்லையான்ற உணர்வை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அடையாளத்தையுமே என்றைக்குமே ஏந்தக்கூடாது, அதை வந்து அக்செப்ட் பண்ணவும் கூடாது இந்த தேர்தல் ஆணையம். இப்போ இவர் சீமான் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவர் பேசுகிறாரு, தாமரைன்றது இந்தியாவுடைய நேஷ்னல் ஃப்ளவர், அதாவது நம்மளுடைய தேசத்தினுடைய குறியீடு, அது பூ மலர். இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு கட்சி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கடல் வந்து எல்லாருக்கும் பொதுவானது தானே, நீங்கள் எப்படி வந்து கலைஞருடைய அந்த பேனா நினைவு சின்னத்தை கடலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே போல் தான் நான் கேட்குறேன், தமிழர் அப்படின்ற பெயர் பொதுவானது, அதை யாரும் பயன்படுத்த முடியாது, அது ஒரு கட்சிக்கு பெயராக வைக்கவும் முடியாது, வைக்கவும் கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து நாங்கள் பேசாமல் தானே இருந்தோம், நாங்கள் பேசாமல் தானே இருந்தோம். இப்போ எங்களை பேச வைக்கிறீங்கல்ல, எங்களை கூப்பிட்றீங்கல்ல, அப்படி இருக்கிறப்போ நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிற கருத்து என்ன அப்படின்னா, நான் ஒரு 400 வருஷமாக, அதாவது என்னுடைய தாத்தா இங்கே தான் பிறந்தார், சரிங்களா? எங்கள் தாத்தா இங்கே தான் பிறந்தார், எங்கள் அப்பா பிறந்தார், நான் பிறந்தேன், என் பிள்ளை இங்கே தான் பிறந்துச்சு. இப்போ இப்படி வழி தோன்ற இவ்வளோ வருடங்களாக இவ்வளோ ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்துடுறோம். திடீர்னு வந்து சொல்கிற அப்படி நீங்கள் வந்து உங்கள் இனத்தை மறைக்காதீங்க, உங்கள் குடியை மறைக்காதீங்க, நீங்கள் தமிழர்களில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எங்கு பிறப்பினும் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலானே. ரைமிங்காக இருக்கு, கருத்தெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா ரைமிங்காக அந்த வார்த்தை வந்து இதாக இருக்குது. அர்த்தம் இருக்கா?
கவாலி படத்தில் ரஞ்சித் சொல்கிறாரு, யோகி பி பாடலில் சொல்லுவார், எங்கு பிறந்தா நமக்கு என்னடா, தமிழனுக்காக நிற்கிறவன் தமிழன்டாம்பார். இன்றைக்கி பாம்பேயில் ஒருத்தன் பறக்கிறான், இன்றைக்கி வந்து ஒரு வருஷம் கழிச்சு இங்கே வந்து செட்டில் ஆகிறான், என் மொழி தமிழ் பிடிச்சனால தான் இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி தமிழர்களுடைய பிரச்சனைக்காகவும் தமிழர்களுடைய இந்த மொழிக்காகவும் அவன் இறங்கி போராடி தான் மொழி தமிழ்னு ஏற்றுக்கிட்ட ஒருத்தனை வந்து நீ ஒதுக்குற, உனக்கு பலம் தானே, எதுக்கு ஒதுக்குற அப்படின்றது தான் அந்த பாடலினுடைய வரியினுடைய கருத்து. அப்படி இருக்கிறப்போ அவங்களே அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ எந்த ஒரு அடையாளமும் தெரியாமல் இவ்வளவு வருடங்களாக வாழ்ந்துட்டு இருக்கவங்கள திடீர்னு கொடியை மறைக்காத, இனத்தை மறைக்காதன்னு என்ன பேச்சுது? எப்படி வந்து இதை அக்செப்ட் பண்ண முடியும்? அதனால் வந்து எங்களை விட தமிழை நேசித்த எங்களுடைய தலைவர்கள் மாதிரி யாருமே கிடையாது. எங்களை விட அதிகமாக தமிழை நேசித்தவங்க யாரும் கிடையாதுங்க. நல்லா அதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழுக்காகவும் இந்த தமிழ் நாட்டுக்காகவும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்காக ரோட்டில் இறங்கி போராட என்றைக்குமே தயங்கினது கிடையாது. எங்களுடைய தலைவர்களை ஃபுல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், இனத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் எடுத்து பாருங்கள். அவங்க எந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எந்த மாதிரி பயணம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மொழிவாரி பிரிவினைவாதத்தை சொல்லி அதுக்குள்ளே இவங்க மொழி மட்டும் கிடையாதுங்க, இவங்க இந்த கேஸ்ட்டுங்கன்னு சொல்லி அப்படி பேசுகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். நான் வந்து நம்மளுடைய அரசாங்கத்திடமே இந்த மாதிரியான கருத்துக்களை பேசக்கூடியவங்கள நம்ம வந்து கண்டிப்பாக அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இப்போது மேதகு பிரபாகரன் இருக்கிறார் அப்படின்னா என்னுடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் இன்னமும் டிபியில் மேதகு பிரபாகரன் அது அவங்களுடைய சொந்த விஷயமா இருக்கலாம். பட் ஆனாலும் நான் சொல்கிறேன், இந்த எவ்வளோ தூரம் வந்து ஒரு விஷயத்தை நேசிச்சுருந்தா இந்த மாதிரியான ஒரு டிபியில் பிரபாகரனுடைய படத்தை வச்சு சுற்றிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை இன்றைக்கி நான் காட்டுறேன், ஃபோன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து இனிமேல் இந்த மாதிரி வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பிரிவினைவாதம் பேசக்கூடிய விஷயங்கள்லேருந்து நான் அவாய்ட் பண்ணி, யாரோ ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோனே வருது, ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, அதில் வந்து நல்ல ஒரு விவாதமாக இருந்தால் பரவாயில்ல, நான் சொல்கிற கருத்தை புரிஞ்சுக்கிறேன். அவங்க ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட்டோட இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸடாக வந்துட்டு பேசுகிறப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? சரிங்களா? யார் பேசுகிறாருன்றதை பார்க்குறத விட என்ன பேசுகிறோன்ற கருத்தை பார்க்கணுன்றதை எப்பயுமே நான் வலியுறுத்துறோங்க. இது எங்கள் காலத்தின் கட்டாயம். நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு உண்டான உரிமைகள் மறுக்கிறப்ப தான் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குரல் கொடுக்குறோம். இது வந்து சண்டைக்கு வரையா அப்படின்னு கேட்டால் சண்டைக்கு வரது, சண்டையும் பிடிக்காது, சண்டை போடவும் மாட்டோம். சாது நம்ம போகிறோம் வரோம், வேலை பார்க்குறோம், நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நாங்கள் ஒன்று எங்கள் வேலையை உண்டுன்னு பார்த்துட்டு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த சமுதாயத்துக்கு எப்படி கொடுக்கணும் எப்படின்றத பற்றி மட்டும்தான் சிந்தனைகள் இருக்குது. பழங்காலத்தை நீங்கள் திரும்ப புரட்டினா அப்போ நம்ம சொல்கிறது உண்டு, நாடாளுவது எங்கள் குலத்தொழில், போர் எங்கள் பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி. அதை போய் இப்போ பேச முடியுமா? இப்போ எல்லாருமே நல்லா வளர்ந்து நல்லா ஒற்றுமையாக நல்ல கருத்துக்களை பரிமாறிட்டு இந்த இடத்துல எங்களுக்கான ஒரு இடத்துல 10 பேர் இருக்க இடத்துல ஒரு 3 பேர் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த 3 பேருக்கு உண்டான சாப்பாடை போடுங்க அப்படின்றதுல ஒரு ஓரவஞ்சகம் நடக்குது அப்படின்றப்போ அதை கேட்கணுன்றதுக்காக மட்டும்தானே தவிர்த்து இடஒதுக்கீடு என் பையனுக்கு என் பிள்ளைக்கு நல்லா கரெக்டாக போய் சேரணுன்றதுக்காக மட்டும்தான் பேசுகிறோமே தவிர்த்து வேறு இதில் எந்த விதமான வன்மமும் யார் மேலே யார் கீழேன்ற விஷயமும் கிடையவே கிடையாது. வர நீங்கள் எங்களை பிடிச்சி இழுக்கிற, ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ இதுக்கே இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் எதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வருங்காலங்களில் எங்களுக்கான வேட்பாளரை நிறுத்தி எங்களுக்கான பட்டனை நாங்களே அமுக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் ஆகாது. அப்படி அமுக்கிறதுக்கான சூழலை உருவாக்கிறாதீங்க. ஏன்னா நாம் எப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கோம் பார்த்துட்டு இருக்க நம்ம சொந்தங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அதாவது நீங்களும் எந்த இடத்துலையும் எந்த விதமான கருத்துக்களை யாரும் பேசினாலும் அதுக்கு ஜனநாயக முறைப்படி ஒரு கரெக்டாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எந்த ஒரு ஆபாசமான வார்த்தைகளும் இல்லாமல் நாம் வந்து அவங்களுக்கு கரெக்டான ஒரு கரெக்டான ஒரு சோர்ஸோடு நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் எடுத்து காட்டி பேசணுமே தவிர்த்து நம்ம ஒட்டுமொத்த நம்ம சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை பற்றி தான் நான் இந்த இடத்துல நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நம்ம சொந்தங்களும் அவங்களுக்கு இதுவே ஒரு வீக்காக தெரியுது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நம்ம எல்லாம் இணைந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்துங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ இது போல் நிறைய கருத்துக்களை தொடர்ந்து நான் பேச போகிறேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.